சர்க்கரை நோய் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தெரியவது சாரி எல்லாருக்கும் வணக்கம். சர்க்கரை நோய் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பட் நிறைய பேர் கவலைப்படாத விஷயம் பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் பிபி அதிகம்னு சொல்றதும், பிளஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு சொல்றதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் சுகர் கண்ட்ரோலா இருக்கு, ஸோ எனக்கு பிரச்சனை எதுவும் வராது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுகரை பொறுத்தது மட்டும் கிடையாது. 2-3 விஷயம் அதுல இருக்கு. அதுல முக்கியமானது ரத்த அழுத்தம், ஹை பிபி, நமக்கு அதுவும் கண்ட்ரோலா இருக்கணும். 2வது முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால், ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது. இந்த 2மே அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்கள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்லிபிடீமியா, அதிகமான கொழுப்பு இருக்கிறதும், ஹைப்பர் டென்ஷன், அதிகமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதும் 2மே பாத்தீங்கன்னா ஹார்ட்டையும் பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், மூளையை பாதிக்கும். இந்த 2மே சேர்ந்து வர விஷயத்துக்கு இப்போ புதுசா லைஃபி டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைஃபி டென்ஷன் தான் உலகத்துல அதிகமான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும், ஸ்ட்ரோக் சொல்லக்கூடிய பக்கவாதம் வர்றதுக்கும் காரணமா இருக்கு. பிபி பத்தி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 சுகர் பேஷண்ட்ஸுக்கும் 6ல இருந்து 8 பேருக்கு அதிகமான பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிபி சக்கரை மாதிரி கிடையாது, ஒரு சைலண்டான கில்லர். அது இருக்கிறது அறிகுறியை பெருசா காட்டாது. ஆனா உள்ளுக்குள்ளேயே கிட்னி, ஹார்ட், கண்கள் எல்லாத்தையும் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நார்மலா ஒருத்தருக்கு பிபி 130/80க்கு கீழே இருக்கு. இதுதான் உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். இதே பிபி தொடர்ந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரத்த குழாய்கள் இறுகி போயிடும், ஹார்ட்டுடைய வேலை அதிகமாயிடும். ஸோ இதனால கண்கள், கிட்னி, மூளை எல்லாமே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுமே டாக்டர் கிட்ட வரும்போது ஒவ்வொரு தடவையும் மறக்காம பிபி செக் பண்ண சொல்லி கேட்கணும், அதை ரெக்கார்டும் பண்ணிக்கணும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அதிகமான கொழுப்பு சத்து. இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால். சுகர் அதிகமாகும் போது கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். எப்பெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குதோ அப்ப ட்ரைகிளிசரைட் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும், நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய HDL அதுவும் கம்மியாகும். அண்ட் அந்த நார்மலா உள்ள கொலஸ்ட்ராலே பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ல அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய LDL பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் டயபெட்டிக் டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை நோய்களுக்கு வரக்கூடிய ஒரு விதமான அப்நார்மல் கொழுப்பு வகைகள். ஸோ இந்த கொழுப்பு அதிகமாகும் போது ரத்த குழாய் சுருங்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கும், ஸ்ட்ரோக் வரதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பேஷண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்னா, நீங்க ஒவ்வொரு தடவை டாக்டர் கிட்ட வரும்போதும் பிபி செக் பண்ற மாதிரியே குறைஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸை செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இது அதிகமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா டாக்டர்ஸ் அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டாட்டின்ஸ் சொல்லுவாங்க. அதை கண்டிப்பா நீங்க மறக்காம லைஃப் லாங் எடுக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாம பொதுவாகவே சுகருக்கும், கொலஸ்ட்ராலுக்கும், ரத்த கொதிப்புக்கும் 3த்துக்குமே சேர்த்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயட். ஸோ சாப்பாட்டுல சர்க்கரையை குறைக்கிற மாதிரியே நீங்க உப்பையும் குறைக்கணும். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூனுக்கு மேல உப்பு சேர்க்காம இருக்கிறது நல்லது. ரொம்ப வறுத்த ஐட்டம்ஸ், பொரிச்ச சாப்பாடுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மட்டன், பீஃப் போன்ற ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. பருப்பு வகைகள், முளைக்கட்டின பயிர்கள் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கலாம். தோல் நீக்கப்பட்ட சிக்கன், மீன் அதுவும் சேர்த்துக்கலாம். ஆயில் பொறுத்த வரைக்குமே ஹெல்த்தியான ஆயில்ஸ்ன்னு சொன்னா கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அடிக்கடி எண்ணெய்களை யூஸ் பண்ண வேண்டாம். பட் எண்ணெயுமே கூட நம்ம அளவு குறைச்சலா தான் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது விஷயம் உடற்பயிற்சி. ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் வாக்கிங் போகணும். அதே மாதிரி வாரத்துல குறைஞ்சது 5 நாள் இதை மாதிரி செய்யணும். வாக்கிங் போக முடியாதவங்க யோகா செய்யலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம். இதுவும் நல்ல விஷயம் தான். எதுவுமே செய்யாம இருக்கிறத விட கொஞ்சம் வாக்கிங் போறதோ இல்ல சைக்கிளிங் போறதோ பெட்டர் தான். 3வது விஷயம் உங்களோட எடையை குறைக்கணும், உங்க இடுப்பு அளவை குறைக்கணும். இடுப்பு அளவுன்னு சொல்லும்போது ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும், பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும். ஒவ்வொரு பெர்சன்டேஜ் நம்ம எடையை குறைக்க குறைக்க நம்ம ஹார்ட்லயும், நம்ம சுகர்லயும், நம்ம பிரஷர்லயும், கொலஸ்ட்ரால்லையும் பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கிற சில கெட்ட விஷயங்கள் ஆகிய ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல பாத்தீங்கன்னா, நீங்க டாக்டரை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் மறக்காம பிபி செக் பண்ண சொல்லுங்க. குறைஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கோங்க. சுகர் செக்அப்ல HbA1c 3 months ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. மாத்திரைகள் டாக்டர் கொடுக்குற கொலஸ்ட்ரால் மாத்திரையா இருந்தாலும் சரி, பிரஷர் மாத்திரையா இருந்தாலும் சரி, அதை லைஃப் லாங் தவறாம விடாம எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க லைஃப் லாங் எடுக்கும்போது உங்களுக்கான அதிகபட்ச ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ சரியான கவனிப்பு இருக்கும்போது நம்ம
ரொம்ப நாள் வாழ்றது மட்டும் இல்லாம ஆரோக்கியமாவும் கண்டிப்பா வாழ முடியும். நன்றி. இது வரைக்கும் கேட்ட மாதிரியே ரத்த கொதிப்பு, சர்க்கரை, கொலஸ்ட்ரால் அளவுகள் இது மூணுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணுக்குமே சம்பந்தம் இருக்கு. சுகர் அதிகமாகும் போது பிரஷர் அதிகமாகும், கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய மாத்திரைகள் எடுத்துக்காம பிரஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா மாத்திரைகள் சேர்த்து ஒரே மாத்திரையை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது பேஷண்ட்ஸுக்கும் ஈஸியா இருக்கு, டாக்டர்ஸ்க்கும் பிரெஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இப்படி போடும்போது நீங்க மாத்திரைகளை மறக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அதாவது சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் மூணுத்தையுமே கண்ட்ரோலா வச்சுக்கும் போதுதான் நம்மளுடைய ஹார்ட்டுடைய பாதிப்பு மேக்சிமம் குறையும். அது மட்டும் இல்லாம கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, மூளை பாதிப்பு போன்ற விஷயங்களே வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்தியா சாப்பிட்றது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் பண்றது மட்டும் இல்லாம மென்டல் பீஸ், ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் தேவை, சுகர் மேனேஜ்மெண்ட்டும் தேவை. அப்போதான் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா வாழ முடியும். தேங்க்யூ.